வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தொடர்ந்து பல விஷயத்தை பத்தி உங்களோட பேசிட்டு வரேன். குறிப்பா தொடர்ந்து இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி உங்ககிட்ட அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது பேசிடணும் அப்படின்னு தோணுது. இன்னைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன். அது ரொம்பவே மனசை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. பிட்ஸ் பிலானி உங்க எல்லாருக்குமே தெரியும். பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் ஹரியானால இருக்கு. இது எந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு யூனிவர்சிட்டி. பிட்ஸ் பிலானில அட்மிஷன் கிடைக்குதுன்னா உண்மையிலேயே ரொம்ப அறிவான பிள்ளைங்களா இருக்கிறோம், நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருக்கிறோம். பிட்ஸ் பிலானில அட்மிஷன் கிடைச்சிடுச்சுன்னா அது இட்ஸ் அ டிக்கெட் டு தேர் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் மாதிரி அது. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரெப்யூட்டர் ஒரு யூனிவர்சிட்டி. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்ஸ் பிலானில எனக்கே பர்சனலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் 12th படிச்சு முடிக்கும் பொழுது அந்த வருஷம் மெடிக்கல் ரிசல்ட்ஸ் டிலே ஆனோன்னு பிட்ஸ் பிலானில நான் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு டுவெல் டிகிரி கிடைச்சது, பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் வித் எம்எஸ்சி ஆனர்ஸ் பிசிக்ஸ். நான் போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மெடிக்கல் காலேஜ் ரிசல்ட்ஸ் வெளியில மெடிசன் கிடைச்சதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு மெடிசன் பண்ணணும் அப்படிங்கறதுல ஆர்வம் ஜாஸ்தி. அப்போ அந்த சீட்டை விட்டுட்டு நான் வெளியே, எனக்கு நீங்க இது கொடுங்க, டிசி கொடுங்க, நான் போறேன், எனக்கு மெடிசன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் எவ்வளவோ என்னை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணார். நீ பிட்ஸ் பிலானில சேர்ந்திருக்கிற, அதுவும் ஒரு டுவெல் டிகிரி சேர்ந்திருக்கிற, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமா இது கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இதை விட்டுட்டு போகணும்னு ஏன் நினைக்கிற, இதை முடிச்சுட்டு நீ போனேன்னா நீ ஃபாரின்ல எங்கேயாவது செட்டில் ஆகலாம், உனக்கு நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்கும், உன் லைஃப் செட்டில்டு அப்படின்னு எவ்வளவோ என்னை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணார். ஆனா அப்போ எனக்கு கேட்கல. நான் சொன்னேன், எனக்கு மெடிசன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் என்னோட பேஷனை நான் பர்சியூ பண்ண முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தேன். எதுக்கு சொல்றேன்னா, எந்த அளவுக்கு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நான் கண்ணால பார்த்துருக்கேன். அங்க நான் சில நாட்கள் தங்கி இருந்திருக்கேன். அதை அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில இன்னைக்கு அந்த டீன் ஒரு லெட்டர் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத சமூக வலைதளங்கள்ல பப்ளிஷ் பண்றாங்க. அதாவது இந்த பிட்ஸ் பிலானியோட அலுமினை இருக்காங்கல்ல, பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு டீன் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. என்னன்னா, வருஷா வருஷம் பாத்தீங்கன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. போன வருஷமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மூலமா வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்பாடு பண்ணோம். இந்த வருஷம் இன்னமும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தோணுது. அதனால நீங்க யாராவது உங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனிலயோ இல்ல தெரிஞ்சவங்க கம்பெனிலயோ ஏதாவது வேலை வாய்ப்புகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு சோ அண்ட் சோ கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கான்டாக்ட் நம்பர், ஒரு நபர் பேரையும் கொடுத்து இதை ஒரு ரிக்வெஸ்டா உங்ககிட்ட வைக்கிறேன். உங்களுடைய அல்மா மேட்டரை சேர்ந்த உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு ஐஐடி, ஐஏஎம், பிட்ஸ் பிலானி போன்ற ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் படிக்கிறவங்க எவ்வளவு லைஃப் செட்டில்டு அப்படிங்கிறத எதிர்பார்த்து எவ்வளவு கனவுகளோட அங்க போய் அவங்க அட்மிஷன் போட்டிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே த க்ரீம் ஆஃப் த லாட். உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி பசங்க தான் அங்க படிக்க முடியும், அங்க சஸ்டெயின் பண்ண முடியும், அந்த காம்படிஷனை அவங்க எடுத்து முன்னேற முடியும். அப்ப அப்படிப்பட்ட பசங்களுக்கு, அவ்வளவு தூரம் நல்லா படிக்கிற பசங்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லாம நிக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வருத்தப்படக்கூடிய, எவ்வளவு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த லெட்டரை பதிவு பண்ண அந்த நபர் என்ன போட்டிருக்கிறாருன்னா, கடந்த 20 வருடங்கள்ல இது போன்று நடந்ததே இல்லை, 20 வருஷத்துல இதுதான் முதல் முறையா பிட்ஸ் பிலானிலேருந்து இப்படி ஒரு லெட்டர் வரதை நான் பாக்குறேன் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கடந்த 20 வருடங்கள்ல நடக்காத இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு பேரலா. என்ன சொல்றாங்கன்னா, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஹஸ் பிகம் 2 decade low அப்படிங்கிறாங்க. 20 வருஷத்துல கிட்டத்தட்ட கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இந்த வருஷம், போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்றதையே நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் பேர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெளியில வராங்கன்னா அதுல 10% குறைவானவர்களுக்கு தான் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, டாப் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஆள் குறைப்புல ஈடுபட்டிருக்கிறாங்க. கடந்த ஒரு வருடம் மட்டும் 4 டாப் ஐடி கம்பெனிஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL போன்றவர்கள் 50,000க்கும் மேற்பட்டோரை வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாங்க, டவுன் சைஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். அதாவது ஒரு பக்கம் படிச்சுட்டும் வேலை இல்லாம இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு பூமிங் செக்டார், ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி செக்டார்லயும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் மக்களை லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க.
இதுதான் இருக்கக்கூடிய நிதர்சனமான நிலைமை. ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் லைக் பிட்ஸ் பிலானி, ஐஐடி, ஐஐஎம்ல படிச்சவங்களுக்கே இன்னைக்கு வேலை இல்லாம இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பாதி பேர் கால் சென்டர்ஸ்ல போய் வேலை செய்யறாங்க, இல்ல கிடைச்ச வேலையை எடுத்து செய்யறாங்க. படிச்ச படிப்புக்கான வேலை இல்லைனாலும் ஏதோ ஒரு சம்பளம் கிடைச்சா போதும், அப்பா அம்மாவை காப்பாத்தணும், பிள்ளைங்களை வீட்டுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷோல்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச வேலையில போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னா, பிஏ, பிஎஸ்சி, பிகாம் போன்ற டிகிரி கோர்சஸ் பண்ண குழந்தைங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே சீனை கட் பண்ணி யூபிக்கு போனீங்கன்னா, போன வாரம் ஒரு வீடியோ, அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த போட்டோ பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அசந்து போயிடுவீங்க. கான்ஸ்டபிள், போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய வேக்கண்ட் போஸ்ட் 60,000 சொச்சம் போஸ்ட் தான். இந்த 60,000 சொச்சம் போஸ்டுக்கு 48 லட்சம் பேர் வந்து விண்ணப்பம் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து கிளம்பி இந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்க்கு போன வீடியோஸ், யூபியோட லக்னோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த அந்த கூட்டம், அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க கூட்டம்லாம் நான் அந்த வீடியோ போட சொல்றேன் பாருங்க. வயித்தெரிச்சலா இருக்கு. 60,000 வேகன்சிஸ்க்கு 48 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இது பத்தாதுன்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் பேப்பர் லீக் அப்படின்னு கிட்டத்தட்ட யூபியில மட்டும் இது 18வது முறை இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல பேப்பர் லீக் ஆகுது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை உருவாகி அழறாங்க வீடியோல. ஒரு பக்கம் வந்து பெற்றோர் அழறாங்க, இன்னொரு பக்கம் பிள்ளைங்க அழறாங்க. நாங்க வந்து கஷ்டப்பட்டு படிச்சோம், எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு செலவழிச்சு எங்களை கோச்சிங் கிளாஸ் காமிச்சாங்க, கஷ்டப்பட்டு செலவழிச்சு இங்க வந்து எக்ஸாம் எழுதுனா இந்த பேப்பரை வந்து ஈஸியா லீக் பண்ணி இப்படி ஏமாத்தி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய, நியாயமா கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை கூட தட்டி பறிக்கிறாங்களே அப்படின்னு அழக்கூடிய அந்த வீடியோஸை பார்த்தா உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா யூபியில கிட்டத்தட்ட 6 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆசிரியர் பணிகளுக்கான 69,000 வேகன்சில ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. அதாவது ரிசர்வேஷன் ஸ்கேம் நடந்திருக்கு, பேப்பர் லீக் நடந்திருக்கு. தகுதியானவங்களுக்கு வேலையை கொடுக்காம அந்த இடத்துல பொய்யாக உயர் சாதி வகுப்பினரை கொண்டு வந்து உட்கார வச்சு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி, இதை வச்சு துணை முதல்வர் கேஷவ் மௌரியா வீட்டு வாசல்ல போய் எல்லாரும் தர்ணா பண்ணியிருக்கிறாங்க, போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. போலீசார் அவங்களை அடிச்சு தரதரன்னு இழுத்து போற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வைத்தறிச்சலா இருக்கு. இன்னொரு பக்கம் சரி இங்கதான் வேலை வாய்ப்பு இல்ல, நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, இஸ்ரேலுக்கு போய் கொளுத்து வேலையாவது செய்வோம், கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரர்ஸா போவோம்ட்டு படித்த இளைஞர்கள், போஸ்ட் கிராஜுவேட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்காக உயிரை பணைய வச்சு இஸ்ரேலுக்கு போகக்கூடிய வீடியோஸ் நம்ம பாக்குறோம். அப்போ உண்மையிலேயே நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க மக்களே. ஒரு பக்கம் பெற்றோர் வந்து கையில இருக்கக்கூடிய காசை கொடுத்து பத்தாததுக்கு நகை நட்டு வீடெல்லாம் அடமானம் வச்சு பணத்தை வாங்கி பிள்ளைங்களை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து, ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் கோச்சிங் சென்டர்ல சேர்த்து, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக தனியா கோச்சிங்னு அதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி, அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு எங்கேயாவது அட்மிஷன் கிடைச்சதுன்னா காலேஜ் ஃபீஸ்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு குழந்தைங்க கையில ஒரு டிகிரியை வாங்கி கொடுத்தா அந்த டிகிரிக்கு இன்னைக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. அந்த டிகிரிக்கு இன்னைக்கு வேல்யூவே இல்லை. அந்த டிகிரிக்கு ஏத்த வேலையும் இன்னைக்கு அந்த பசங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா பெற்றோரோட நிலைமையும் அந்த பிள்ளைங்களோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 3 விதமான மக்கள் வந்து இந்த ஒர்க் போர்ஸ்ல வந்து இணையறாங்க. தினம் தினம் இந்த எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு, படிச்சுட்டும் வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்கள். இரண்டாவது பாப்புலேஷன். உலகத்திலேயே இன்னைக்கு வந்து அதிக அளவில் மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா. அதுவும் யூத் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. தினம் தினம் 16 வயசு 17 வயசு கிராஸ் பண்ணக்கூடிய இளைஞர்கள் பல ஆயிரம் கணக்குல வந்து இன்னைக்கு ஒர்க் போர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. தினம் தினம் இந்த எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகரிச்சிட்டு இருக்கு. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஏற்கனவே விவசாயிகளுக்கு வந்து வாழ வழி இல்லாம தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்களுக்கு நியாயமா சேர வேண்டியது கொடுங்கன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேளையில அக்ரிகல்ச்சர்ல, விவசாயத்துல நமக்கு வாழ வழியே இல்லைன்ட்டு விவசாயத்தை விட்டுட்டு இங்க வேலை தேடி வரக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் வேலை இல்லாமல் இங்கு வேலை தேடி அலையக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். எவ்வளவு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை. 2014 ஆட்சிக்கு வரும்போது மோடி என்ன வாக்குறுதி கொடுத்தார்? வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அந்த ஒரு வாக்குறுதி வந்து அவர் வெற்றி பெறறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த வாக்குறுதி தான் அவர்களுடைய வாக்குறுதியிலேயே பிரதான வாக்குறுதியா அன்னைக்கு பேசப்பட்டது. ஆனா இன்னைக்கு நிலைமை வருஷத்துக்கு 2 கோடி இல்ல, 2 லட்சம் வேலை வாய்ப்புகளை கூட உருவாக்க வக்கில்லாத ஒரு ஒன்றிய அரசா தான் இந்த பாஜக அரசு இருக்கு. இதனால விரக்தி அடையக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. வன்முறையில ஈடுபடுறாங்கங்க. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வந்து பாஜக தன்னுடைய கலவரத்துக்கு இளைஞர்களை தானே பயன்படுத்திட்டு இருக்கு. வேலை இல்லாம இருக்கிறவன்
விரக்தியில எங்கடா எதை செஞ்சா காசு கிடைக்கும், சரி நான் போய் ஒரு 4 கோஷம் போட்டேன்னா எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதா, பரவாயில்ல, அது எதுக்கு கோஷம் போடுறேன்னு கூட தெரியாம கண்மூடித்தனமா போய் வன்முறையில மாட்டிக்கிட்டு போலீஸ் கிட்ட அடி வாங்கிட்டு ஜெயில உட்கார்ந்துக்கிட்டு இப்படி தவறான வழிகள்ல போறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விரக்தியில வந்து தண்ணி அடிக்கிறது, ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றது அப்படின்னு தவறான பாதையில இன்னைக்கு இளைஞர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு, அதான் பாஜகவுடைய கேட்டகரி. ஒரு வீடியோ பிளே பண்றேன் பாருங்க. இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய சங்கிகள் வேலை வெட்டிக்கு போக துப்பு இல்லாம, உழைச்சு சம்பாதிக்க வக்கில்லாம, எண்மண் எண்மக்கள் யாத்திரை நடத்துறோம், எங்க தலைவர் வராரு, மோடிஜி வராரு அப்படின்னு சுயமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பொண்ணுங்க கிட்ட போய் இவங்களோட வீரத்தை காட்டி அங்கிருந்து 50, 100, 200ன்னு அதிகார பிச்சை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை வந்து வெளிப்படையா அந்த பொண்ணு சொல்லுது. அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. நம்ம கொடுக்கணும், 500 ரூபாய் கேட்காங்க தேவின்னு சொன்னிச்சு. அப்ப நான் சொன்னேன், எதுக்கு 500 ரூபாய் கேக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். தலைவர் வராரு, தலைவர் வராருன்னா மக்களை பக்கம் வராரு, அவர்கள் மக்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? நம்மகிட்ட வந்து கேக்குறாங்கன்னா அது என்னங்க தலைவர், அப்படி ஒரு தலைவர் நம்ம எங்க ஊருக்கு தேவையில்லைங்க, அவங்களுக்கு போக சொல்லுங்க சொல்லிட்டேன். சரிங்களா? நான் இப்படிதான் நான் சொன்னேன். மல்லு கட்டி 200 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் ஆரோக்கியமா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். அந்த விழிப்புணர்வு நல்ல கல்வி மூலமாகவும், நல்ல வேலை வாய்ப்பு மூலமாகவும், நல்ல எக்ஸ்போஷர் மூலமாகவும் தான் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அதுலயே இந்த ஒன்றிய பாஜக அரசு எந்த அளவுக்கு கை வச்சு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, 2019 மோடி 2வது முறையாக பிரதமர் ஆவறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இளைஞர் சமுதாயம், ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் அப்படிங்கறத தெளிவா பல செய்திகள்ல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை 2024 இதே இளைஞர் சமுதாயத்தை டார்கெட் பண்ணிதான் உங்க கிட்ட வந்து ஓட்டு கேட்பாங்க. உஷாரா இருங்க. உங்க கையில தான் நாட்டுடைய எதிர்காலம் இருக்கு. யோசிச்சு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.